ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம். சென்ற காணொளியில் ராஜராஜ சோழன் இலங்கைக்கு சென்று அதோகதி செய்து மாபெரும் வெற்றி பெற்றான். அதன் மூலம் இலங்கையில் கடற்படை அமைத்தான். தன்னுடைய தாயாருக்கு நினைவு மண்டபம் கட்டினான். சிவன் கோயிலையும் அங்கு கட்டினான். இன்று கூட அந்த சிவன் கோயில் காண கிடைக்கிறது. சரி, இப்பொழுது அவர் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்குமே பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக சுமார் 4 மாத காலம் இலங்கையிலே தங்கிவிட்டார். இந்த சூழ்நிலையில் அவருடைய மூத்த மனைவி லோகமாதேவி பட்டத்தரசி, இளைய மனைவி வானவன் மாதேவி. அந்த வானவன் மாதேவி அவர் வயிற்றிலே பிறந்த குழந்தைதான் மதுராந்தகன் என்று சொல்லக்கூடிய ராஜேந்திர சோழன் ஆவார். ராஜேந்திர சோழனுக்கு 2 தங்கைகள் உண்டு. மாதவ அடிகள் மூத்தவள், குந்தவை இளையவள். இப்போது இந்த 3 குழந்தைகளும் கண்ணும் கருத்துமாக உபாத்தியாயர்களை கொண்டு வளர்க்கப்பட்டார்கள். தமிழ் மொழிக்கு அவர்கள் பெருமை சேர்க்க வளமாக அவர்கள் அமையப்பட்டார்கள். இப்பொழுது இந்த மனைவிகளுக்குள் சண்டை வந்துடக்கூடாது என்று இலங்கையிலிருந்தே ராஜராஜ சோழன் கணக்கு போட்டு மனைவிகளை தனியொரு அரண்மனையில் தனித்தனியாக வளர்த்தார். அதே மாதிரி ராஜேந்திர சோழன் குந்தவை, மாதேவ அடிகள் அந்த பெண்களையும் போர் பயிற்சி முறைகளை கொண்டு தமிழை சிறப்பாக அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி செய்தார். இப்பொழுது இலங்கையில் அவர் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுவிட்டார். அங்கு கிடைத்த தங்கம் சுமார் 14,000 கிலோ நகைகள் இலங்கையில் மட்டும் அவருக்கு கிடைத்தது. எப்படி என்றால், ஒரு மன்னர் வெற்றி பெற்றவுடனே அங்குள்ள அழகிய இளம் பெண்களை களவாடி வந்து விடுவார்கள். ஆனால் ராஜராஜ சோழன் அப்படி செய்யவில்லை. செய்ததாக எந்த வரலாற்று சான்றுகளும் இல்லவே இல்லை. அவர் அந்த பெண்களை எல்லாம் அங்கேயே அவர் கணவனுக்கு மனைவியாகவே இருக்கை செய்துவிட்டு கருவூலத்தை மட்டும் சுத்தமாக துடைத்தெறிந்து சுமார் 100 கப்பல்களில் அந்த 10,000 கிலோ தங்கத்தையும் இங்கே கொண்டு வந்தார். இப்பொழுது அந்த விவசாயம் செய்யும் மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்று ரேஷன் அட்டையில் 1 கிலோ தங்கம் தருவது, 1 கிலோ அரிசி தருவது போல, 2 கிலோ சர்க்கரை தருவது போல அன்றைக்கு அவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தங்க நாணயங்களை கொடுத்தார். அது மட்டுமல்ல, உபாத்தியாயர்களை நியமித்தார். கிராமங்கள், சிற்றூர்கள், பேரூர்கள், நகரங்கள் உருவாக்கப்பட்டன. அதில் அவரவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி வீடுகளிலேயே உபாத்தியாயர்களை அமைத்து தமிழ் மொழி பாடங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ராஜராஜ சோழனே நெல்லை சம்பளமாக கொடுத்து அந்த ஆசிரியர்களை ஊக்குவித்தார்கள். இது மட்டுமல்ல, தமிழை வளர்க்க முத்தமிழ் சங்கம் உருவாக்கப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்தில் தான். முத்தமிழ் என்றால் நாடகத்து மூலியமாக கதையை சொல்வது, இசையின் மூலமாக கதை சொல்வது, பேச்சு தமிழ் மூலமாக ஒரு கதையை சொல்வது. இந்த முத்தமிழை ஆரம்பித்தது அவர்தான். அது மட்டும் இல்லாமல் வில்லுப்பாட்டு, தோல் பொம்மை, கட்டபொம்மை போன்ற நாடகங்களை எல்லாம் ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, நாடக புரட்சி என்று சொல்லக்கூடியது 10ஆம் நூற்றாண்டில் தோழர்களே 1000 வருஷங்களுக்கு முன்னாலே மேடை நாடகத்தை அறிமுகம் செய்தவர் பேரரசர் ராஜராஜ சோழன். அதாவது சுழலும் மேடை நாடகம். சுழலும் மேடை நாடகம் என்றால் ஒரு காட்சி முடிந்த உடனே இன்னொரு காட்சி உதயமாகும். அந்த மாதிரி அவர் நாடகங்களை அரங்கேற்றம் செய்தார். தஞ்சை பெரிய கோயிலின் முன்பாக அப்பொழுது கோயில் கட்டப்படவில்லை. அந்த தஞ்சை பெரிய கோயில் அடிநிலங்களில், அந்த அடிநிலத்தின் முன்பாகவே இந்த நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டது. மக்கள் மிக செல்வ செழிப்போடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு விவசாய புரட்சி, 5000 ஏரிகளை வெட்டி வைத்தார். விவசாய புரட்சி நடந்தது. கல்வி புரட்சியும் அவர் காலத்தில் நடந்தது. உபாத்தியாயர்கள், படித்த மாணவர்கள் அதிகமானார்கள். கலையும் அதிகமானது. இப்பொழுது அவருக்கு எக்கச்சக்கமான பட்டங்கள் குவிந்தது. அது அபாய குலசேகரன்,
அரிதுர்காலங்கன், அருள்மொழி, அழகிய சோழன், ரணமுக பீமன், ராச்சாரியன், சோழேந்திர சிம்மன், ராஜ மார்த்தாண்டன், ராஜேந்திர சிம்மன், ராஜ வினோதன், உத்தம சோழன், ரவிகுல மாணிக்கம், ரவிவம்ச சிகாமணி, ராஜகண்டியன், ராஜவர்சன், ராஜராஜன், ராசகேசரி வர்மன், திருமுறை கண்ட சோழன், தெலிங்ககுல காலன், நிகரிலி சோழன், நித்திய வினோதன், பண்டித சோழன், உத்துங்கத்துங்கன், உய்யக்கொண்டான், உலகளந்தான், கேரளந்தகன், கண்டபிராந்தகராமன், சத்ருபுஜகன், சிங்களத்தகன், சிவபாரத சேகரன், சோழகுல சுந்தரன், சோழ மார்த்தாண்டன், பாண்டிகுல சனி, பெரிய பெருமாள், மும்மடி சோழன், மூர்த்த விக்ரம புராணன், ஜனநாதன், ஜெயகொண்ட சோழன், சத்திரிய சிகாமணி, கீர்த்தி பரக்கிராமன், சோழ நாராயணன், தைலகுலாகன், தைலகுலகாலகன் போன்ற 42 பட்டங்களை அவருக்கு பொதுமக்கள் சூழ்த்தி மகிழ்ந்தார்கள். நண்பர்களே, இவ்வளவு பட்டங்கள் எந்த தமிழ் அரசருக்கும் கிடைத்ததாக வரலாறு இல்லை, கல்வெட்டு ஆதாரங்களும் இல்லை. மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள். அப்பொழுது தேங்காய் மரம், பனை மரம், கொய்யா மரம், வாழை மரம் போன்ற மரங்கள் தமிழர்கள் மத்தியில் பூத்து குலுங்கியது. இப்பொழுது அவர்களுடைய ஒரே பொழுதுபோக்கு நாடகங்கள் தான். இந்த நாடகங்களை கண்டுதான் மக்கள் பிரமிச்சு அடைந்தார்கள். அந்த நாடகங்கள்லாம் உருப்பெற்று நூலாக்கி, அதாவது மராட்டிய மன்னர்கள் நூலாக்கி, 2ஆம் சரபோஜி மன்னர் நூலாக்கி தஞ்சை சரஸ்வதி மஹால் என்று சொல்லக்கூடிய லைப்ரரியில் இன்றும் காண கிடைக்கிறது. உலகத்திலேயே முதலாக நாடகம் 1000 வருடங்களுக்கு முன்பாக அரங்கேற்றம் செய்தவர் திரு பேரரசர் ராஜராஜ சோழன் தான். அதுவும் அவருடைய வாழ்க்கையிலே அது நடந்தது. சரி, தன்னுடைய மகள் குந்தவையை அவர் தெலுங்கருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். நீங்கள் ராஜராஜ சோழன் சிவாஜி படம் பார்த்தால் நிச்சயமாக கிளைமாக்ஸில் அது உங்களுக்கு தெரியும். எல்லாமே அவர்தான். மனிதனாக வாழ வேண்டும், மனிதனை நேசிக்க வேண்டும் என்ற கோட்பாடோடு வாழ்ந்து மறைந்தார். அவர்தான் பேரரசர் ராஜராஜ சோழன். அவர்தான் கல்வி கண் திறந்தவர். அது மட்டுமல்ல, பரதநாட்டியத்தை அவர்தான் கண்டுபிடித்தார். பரதநாட்டியம் உருவெறச் செய்தார், உலகறிய செய்தார். இசை வடிவம் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் முழு வடிவம் பெற்றது. கட்டிடக்கலைகள், சிவன் கோயில் எங்கெல்லாம் பூத்து குலுங்கியது. விவசாயத்துக்கு ஏரிகள் அவர்தான் வெட்டினார். நிறைய ஏரிகள், 5000 ஏரிகளை அவர்தான் வெட்டினார். அதன் மூலம் நெற்கள் பூத்து குலுங்கியது. காவிரியினுடைய மறுபெயர் பொன்னி. பொன்னியில் எக்கச்சக்கமான நீர் வந்தது. அந்த நீரையெல்லாம் தேக்கி விவசாயத்தை செழிப்பாக்கினார். நீர் குமிழி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தண்ணீரை வெளியேற்றும்படி செய்தபடி அவர் செய்தார். நண்பர்களே, இந்த காணொளி இதோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த காட்சியில் அடுத்த காணொளியில் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை எப்படி கட்டினார், எவ்வாறு கட்டினார் என்பதையெல்லாம் அடுத்த காணொளியில் உங்களுக்கு சிறப்பாக நான் சொல்கிறேன். இது ஒவ்வொரு காணொளியும் வெக சுருக்கமாக தான் சொல்லி கொண்டு வருகிறேன். அகலமாக சொன்னால் இதற்கெல்லாம் நாட்கள் போதாது. என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் காணொளி நிறைவேறுகிறது. எல்லோருக்கும் என்னுடைய முத்தமிழ் வணக்கம்.